என்னடி வர்ஷி, ஹாஸ்டல்லாம் செட் ஆயிடுச்சா இல்லையா? என் ஃபேஸ் பார்த்தாலே உனக்கு தெரியலையா? உண்மையாவே நேத்துக்கு தாண்டி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நிம்மதியா தூங்குனேன். இனி எல்லாம் நல்லதாவே நடக்கும் வர்ஷிமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. ரிதுலா கால் பண்ணால வர்ஷி? கால் பண்ணா. காலையிலேயே ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொன்னா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. அதே சமயத்துல கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்கு. ஏன், எதுக்குடி நர்வஸா இருக்கு? அது ஒன்றும் இல்லடி, புது ஜாப் இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் ஜாப் எப்படி இருக்குமோ என்னமோ. ஒன்றும் இல்லை, எல்லாம் போக போக சரியாயிடும். நம்ம சேட்டையை பார்த்து அவங்க பயப்படாம இருந்தா போதும்டி. யாழு, நிஜமாவே உனக்கு பயமா இல்லையாடி? அதெல்லாம் இருக்குடி, ஆனா வெளியில காமிச்சிக்க கூடாது. அதனாலதான் உள்ளுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கேன். ஏடி, அதுல உட்கார்ந்து இருக்கிறது நம்ம விஸ்வாவும் பிருந்தாவும் மாதிரியே இருக்கு பாரு. ஏய் விஸ்வா. ஏய் யாழினி, வர்ஷினி, நீங்களும் செலக்ட் ஆயிருக்கீங்களா? அப்போ இங்கே எல்லாரும் ஒன்னாதான் குப்பை கொட்ட போறோமா? ஹலோ, என்ன நடக்குதுங்க? உங்க இஷ்டத்துக்கு கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கேன். இது ஒன்றும் காலேஜ் கிடையாது, இது ஆபீஸ். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஓகே மேம். ஹலோ, என்ன கிண்டலா பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஹெச்ஆர் காவேரி அவங்க கொடுத்த ஃபார்ம் எல்லாம் சைன் பண்ணிட்டீங்களா? மேம், எத்தனை ஹெச்ஆர் மேம் இருக்காங்க? வந்ததுல இருந்து ஒரு 10-15 பேர் நான் தான் ஹெச்ஆர்னு வந்துட்டு இருக்காங்க. ஹெச்ஆர் மட்டுமே 50 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம கம்பெனில 12,000க்கு மேல பேர் வேலை பார்க்கறாங்க. வாவ், இவ்வளோ பெரிய கம்பெனில நம்ம வேலை பார்க்குறோம். கண்டிப்பா நம்ம லைஃப் இனிமே ஹாப்பி ஆயிரும்பா. ரஞ்சித் பாஸ், சொல்லுங்க பாஸ். புதுசா வந்தவங்க எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்களா? எஸ் சார், எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. நம்ம ஆஃபர் லெட்டர் கொடுத்தவங்க எல்லாம் காலையிலே டைமுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் நடந்துட்டு இருக்கு. குட். அப்புறம் ஒரு வாரம் ஃபுல்லா உங்களுக்கு ட்ரைனிங் தானே? ஆமாம் சார், 1 வீக் ஃபுல்லாகவுமே ட்ரைனிங் தான். இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் நடக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவுமே டெக்னிக்கல் ட்ரைனிங் தான். ஓகே ஓகே. இன்ட்ரோடக்ஷன் யார் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க? காந்திமதி மேம் தான் சார். ஓகே. லஞ்சுக்கு அப்புறமா ஒரு 1 hour எனக்கு தர சொல்லுங்க. பாஸ், இன்ட்ரோடக்ஷனா? நீங்களா? இன்ட்ரோடக்ஷன் செக்ஷன் ஒரு 1 hour எடுக்கலான்னு இருக்கேன். அதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? சார் சாரி சார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எது சொன்னாலும் நாங்கள் அதை செய்கிறோம். தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு சார் கேட்டுட்டு இருக்கீங்க? டூ வாட் ஐ சே. என்ன நான் என்ன ஃபிகரா? என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? கிளம்புங்க, போய் வேலையை பாருங்க. ஐயோ, கோவமா இருக்கார் போலயே. இந்த பக்கமாக பார்க்காமலே ஓடிடுவோம். ஐயோ, இந்த பாஸ் எதுக்கு இப்படி இருக்காரு? இவரை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியலையே. வந்தவங்கள யாரோ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அவருக்கு, அது மட்டும் தெரியுது. ஒருவேளை ரியா சொன்ன மாதிரி அந்த வர்ஷினியா தான் இருக்குமோ? சரி, அவங்கள தான் பிடிச்சிருக்குன்னா அவங்கள மட்டும் தனியாக கூப்பிட்டு பேச வேண்டியதானே? எதுக்கு மற்றவங்களெல்லாம் இப்படி விஐபி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு? ஐயோ, நம்ம ரஞ்சி செல்லும் வர வர நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். லவ்வர் மாதிரியே பார்க்குறான், எவ்வளையோ மாதிரி பார்த்துட்டு போகிறான். எப்படி இவனை திரும்பி பார்க்க வைக்கிறது? என்ன ரஞ்சி பேபி, ரொம்ப புலம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பின்ன நம்ம பாஸ் கூட வேலை பார்க்குறீங்களா? அவர் குழப்புற குழப்புக்கு எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கிறியா? என்னடா ஆச்சு, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, இன்ட்ரோடக்ஷன் செக்ஷனில் 1 hour அவர் எடுக்க போகிறாராம். எது, இன்ட்ரோடக்ஷன் செக்ஷன் அவர் எடுக்க போறாரா? என்னடா சொல்ற? இவ்வளோ பெரிய ஒரு எம்என்சி கம்பெனியோட சிஇஓ அவர் போய் இன்ட்ரோடக்ஷன் செக்ஷன் எடுக்க போறாரா? என்ன நீ வளர்றியா? ஏடி லூசு, வளர்றதுக்கு நான் என்ன பைத்தியமா? அது உனக்கு தெரியாதா? ப்ளீஸ் டி, நீயே என்ன குழப்பி விடாத. நானே இந்த விஷயத்தெல்லாம் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கேன். சரி, உனக்கு அதில் என்ன கஷ்டம்? அவரே இன்ட்ரோடக்ஷன் செக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்றாரு, அதுக்கு உனக்கு என்ன வருத்தம்? என்னவோ பண்ணிட்டு போறாரு, எனக்கு என்ன? ஐயோ, எதுக்குடி இவ்வளோ பக்கமாக வந்து நிற்கிற? சும்மாதான், நீ இன்னைக்கு ரொம்ப கியூட்டா இருக்கடா செல்லம். அது சரி, இது ஆஃபீஸ். பாஸ் சிசிடிவியில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ கூப்பிடுவார் ரஞ்சித் அப்படின்னு. போடா பயந்தாங்கொழி. ஓ, நாங்கள் பயந்தாங்கொழியா? ஓகே. சரி, ரொம்ப வலியுது, தொடச்சிக்கோ, போய் வேலையை பாரு செல்லம். ஏண்டி, நீ தானே பக்கத்தில் வந்த, நான் என் பாட்டுக்கு தானே இருந்தேன். சரி, கிளம்பு. சார், இது என்ன காலேஜா? எல்லாரும் கோரஸா பாடிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த செக்ஷன் ரொம்ப போர் அடிக்குதா என்ன? ஆமா சார், ரொம்ப போர் அடிக்குது. ஐயோ, இவர் என்ன அழகா இருக்காரு. ஆமா சார், கொஞ்சம் போர் அடிக்குது. ஏண்டி யாழு, இந்த பொண்ணு இவ்வளோ நேரம் நல்லா தானடி பேசிட்டு இருந்துச்சு. அவள் நாக்கில் இப்போ மட்டும் என்னடி சுளுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் குலையிறா. அது உனக்கு எதுவும் தெரியாதடி, வந்து நிற்கிற ஆளை பற்றியா? அதான் அப்படி கொஞ்சம் குலையிறாங்க மேடம். பொண்ணுங்க கூட இப்படியும் இருப்பாங்களா என்ன? மூடிட்டு கிளாஸை கவனிடி. இன்ட்ரோடக்ஷன் செக்ஷன் அது இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்லாம் சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பல. வாவ், சூப்பர் சார். நான் கூட உங்களோட டெரரான ஃபேஸை பார்த்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நாம ஏதாவது கேம் கண்டக்ட் பண்ணலாமா?
ஐயோ சூப்பர் சார். மிஸ் காந்திமதி, சரி ஓகே, என்ன கேம் விளையாடலாம் நீங்களே சொல்லுங்க. ஐயோ, நம்ம ஆதி சாரோட கேரக்டர் தெரியாம இப்படி போட்டு கலாச்சிட்டு இருக்காங்களே. சார், மோன ஆக்டிங் பண்ணிட்டு இன்னொருத்தங்க கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணுவோமா? சார், சூட விளையாடுவோமா? இல்ல சார், பப்ஜி விளையாடுவோமா? என்ன இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமான கேமா சொல்லிட்டு இருக்கீங்க? இன்னும் யாரும் காலேஜ் விட்டு வெளியில வரலையா என்ன? சார், நீங்களே என்ன கேம் விளையாடுறதுன்னு சொல்லுங்க சார். ஓகே ஓகே. மிஸ் காந்திமதி, ஹார்ட் ஷீட் வைக்கலாமா? ஓகே சார், கண்டிப்பா. அந்த கேம் கூட இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். அது என்ன கேம் சார், எங்களுக்கு புரியலையே. ஏடி வர்ஷி, அப்படின்னா என்னடி? ஒருவேளை எதனா சூடான சேர்ல நம்மள உட்கார வச்சிருவாங்களோ? இது சூடான சேரா? என்னடி பேசுற? ஆமாடி, இது தோசைகள் மாதிரி ஏதாவது சூடு பண்ணி அது மேல நம்மள உட்கார வச்சிருவாங்களோ? அடே பைத்தியம், அப்படியெல்லாம் இல்லடி, அது வேற ஏதோ ஒரு கேம். நீ வேற மானத்தை வாங்காம வாயை மூடிட்டு சும்மா இரு. இவளுக்கு ஆறுதல் சொன்னாலும் நமக்கும் பயமா தானே இருக்கு. ஹார்ட் ஷீட் அப்படின்னா என்ன கேம்? ஒருவேளை அவன் நினைக்கிற மாதிரி தான் இருக்குமோ? சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காது. இப்படியும் ஒரு கேம் இருக்குமா என்ன? மிஸ் காந்திமதி மேம், நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஓகே ஷுவர் சார். கைஸ், இந்த ஹார்ட் ஷீட் அப்படிங்கிற கேம் என்னன்னா, நம்ம எல்லார் முன்னாடியும் ஒரு சேர் வைப்பாங்க. அந்த சேர்ல நம்ம கூட்டத்துல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்றவங்க போய் உட்காரணும். அந்த சேர்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா மெயின் ரோல் என்னன்னா, பொய் சொல்லக்கூடாது. எந்த காரணத்துக்காகவும் பொய் சொல்லக்கூடாது. ஸோ பொய் சொல்லாம அங்க உட்கார்ந்து என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும். அதுவும் டக்கு டக்குன்னு யோசிக்காம பதில் சொல்லணும். அதுதான் அந்த ஹார்ட் ஷீட். உங்களோட பதில் உண்மையானதா இருக்கணும். சரியா? இவ்வளவுதானா? அட கடவுளே, இதுக்கா இவ்வளோ பயந்தும்? அப்பாடி. என்ன நமக்குள்ள என்ன இவ மேல ஒரு கருணை வருது? சேச்சே, இவ நமக்கு எதிரிடா. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் மிஸ் மானச வர்ஷினி வாங்க. ஸோ வர்ஷினி, ஹார்ட் சீட் விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? எஸ் சார், ரெடியா இருக்கேன். சரி கைஸ், உங்களுக்கு அவங்க கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். வர்ஷினி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 10-15 லவ் ப்ரொபோசலாவது வந்திருக்கும், அப்படி தானே? ஓகே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் ப்ரப்போஸ் பண்றவங்களோட பேர் தெரியுமா உங்களுக்கு? ஸ்கூல் படிக்கும்போது. நேம் வந்து ராஜேஷ். ஓகே ஓகே, நீங்க கமிட்டடா இல்லையா? நான் கமிட்டட் இல்லப்பா. போய் தானே சொல்றீங்க. இவ்வளோ அழகா இருக்கீங்க, கமிட்டட் இல்லைன்னு சொல்றீங்க. ச்சே, இவன் என்னத்த கொஸ்டின் கேட்குறான்? ஒரு பொண்ணுகிட்ட இப்படியா கேட்பான்? அவளுக்கு ஈனு பல்ல காமிச்சிட்டு பதில் சொல்லிட்டு இருக்காச்சு. என்னதான் பொண்ணா? நிஜமாவே நான் கமிட்டட் இல்லப்பா. ஸோ ஓகே, இப்போதைக்கு நீங்க சிங்கிள், அப்படி தானே? எஸ் எஸ், இப்போதைக்கு சிங்கிள். தம்பி தம்பி, வெயிட் பண்ணுங்க. நீங்க எங்க போறீங்கன்னு தெரியுது. இன்னைக்கு தானே வேலையில ஜாயின் பண்ணிருக்கீங்க, அதுக்குள்ள உங்களுக்கு லவ் கேக்குதா? லவ் தெரிஞ்சிடுச்சா? எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? ச்சே, இவளை லவ் பண்றது கூட எல்லா நாளும் அடிச்சு பிடிச்சிட்டு நிக்கானுங்க. சி, இவளுக்கு யாருமே ஆதரவா இருக்கக்கூடாது. ஒரு தனி மரமா இருக்கணும்னு நினைச்சிருக்கோம் நம்ம. இவனுங்க வேற இப்பவுமே ஃபைட் பண்ணிட்டு இருக்கானுங்க. என் அப்பா எவ்வளவு அசிங்கத்தெல்லாம் தாங்கிக்கிட்டாரோ அதை விட அதிகமா ஒன்று அசிங்கப்படுத்த வேண்டி. ஓகே மானச வர்ஷினி, நீங்க யாருக்காவது லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்களா? எஸ் சார், பண்ணிருக்கேன். அப்போ நீங்க கமிட்டட். அவங்க என்னோட லவ் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தானே சார் கமிட்டட். ஸோ நீங்க இப்போ வரைக்கும் அவங்களுக்காக தான் வெயிட் பண்றீங்களா என்ன? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. திரும்ப வாழ்க்கையில் அவங்களுக்கு நான் லவ் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன். ஓகே, ஏன் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல? அது அந்த பையன் மனசுக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு தேவதையா தெரிஞ்சா. அவளை காதலிச்சுட்டு இருந்தா கூட அந்த பையன் வேற யாரையுமே எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. அந்த கேரக்டர் தான் சார் எனக்கு கூட பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு அதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஓகே ஓகே. அது மட்டும் இல்லை சார், உண்மையாக லவ் பண்ணுறவங்களுக்கு முன்னாடி ஒரு அழகான தேவதை வந்து நின்னாங்கன்னா கூட அவங்களுக்கு அவங்க லவ்வர் தான் அழகாக தெரிவாங்க. வேற யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. அதுதான் உண்மையான காதல். லவ்வை பத்தி நீ சொல்றியா? ஓகே காந்திமதி மேம், இனிமே நீங்களே கண்டினியூ பண்ணிக்கோங்க. என்னடி பேசுற? உண்மையான காதலா? உண்மையான காதலு ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகி வாழ்ந்துட்டு இருக்கிறது தெரிஞ்சும் அவன் பின்னாடி போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளோட அம்மா. அவ உண்மையான காதலை பத்தி பேசுறா. எவ்வளவு நடிப்பு! இந்த நடிப்பெல்லாம் எவ்வளவு நாளைக்கு இருக்கணும் நானும் பாக்குறேன்டி. உண்மையான காதல்னா என்னன்னு தெரியுமாடி உனக்கு? எங்க அப்பா எங்க அம்மாவை உண்மையா காதலிச்சாரு. ஆனா எங்க அம்மா கூட அவரால் கடைசி வரைக்கும் வாழ முடியல. அது எல்லாம் உங்க அம்மாவால தாண்டி. இன்னைக்கு வரைக்கும் அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தாண்டி நான் ஒன்ன பண்ண போறேன்.
அப்பதாண்டி தெரியும் குடும்பம்னா என்னன்னு. ஒருத்தனை பார்த்த உடனே அவன் பின்னாடியே போய் வாழ்ந்துக்கிட்டு, அதுவும் வப்பாட்டியா வாழ்ந்துக்கிட்டு, அவன் மூலம் ஒரு குழந்தையும் பெத்துக்கிட்டு எல்லாருடைய நிம்மதியை கெடுத்துட்டு அடிவான் அம்மா. நீ உண்மையான காதலை பத்தி அப்படியே வர்ணிக்கிறியா? இருக்குடி உனக்கு.